ஹாய் விவோஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம மயில்வாகனம் ரோகிணி ரெண்டு பேருமே காத்தி வராததை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராஜராஜன் கிட்ட வந்து மயில்வாகனம் சொல்கிறாங்க, மாமா இப்படியே போய்கிட்டு இருந்தா மருது கண்டிப்பாக ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுவார், அதனால எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்ல, இது கிட்ட ராஜராஜனுக்கு சமக்கமும் வருது. இதுக்கு மேலே அந்த ஈஸ்வரியை விட்டு வச்சா அவள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பா, இதுக்கப்புறமா நான் இதை தட்டி கேட்கலன்னா நான் ஒரு நல்ல அப்பனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் சாமுடிச்செடி கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன ஈஸ்வரி, உன்னோட இஷ்டத்துக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம பொண்ணு என்ன பொம்மை மாதிரி இருக்காளா? அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்ப, அடுத்தது டைவர்ஸ் பண்ணுவேன், இதுதான் உன்னோட வேலையா? அவள் உன் பொண்ணோட வாழ்க்கையில நீ எதுக்காக இப்படி விளையாண்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சாமுடிச்செடி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இது என்னோட இஷ்டம், நான் வந்து ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், இதை யாராவது தடுக்கணும்னு நினச்சிங்க அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ராஜராஜனுக்கு சமக்கமும் வருது. சாமுடிச்செடியோட கழுத்தை நெரிக்க போகிறாங்க. அப்போ நம்ம சாமுடிச்செடி சொல்கிறாங்க, என்னங்க என் முன்னாடி எதிர்த்து பேசுறதுக்கே நீங்கள் தயங்குவீங்க, இப்போ என்னன்னா என்னை கொஞ்சம் அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ பண்ணுறது கொஞ்சமாவது சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் சாமுடிச்செடி கிட்ட கேட்க, அதுக்கு சாமுடிச்செடி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, யாராவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான், நானும் என்னோட கதையை முடிச்சுட்டு ரேவதியோட கதையை முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே ரோகிணி மயில்வாகனம் ராஜராஜன் எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. மயில்வாகனம் ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க, என்னமாமா அத்தை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அத்தை இப்படிலாம் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க, மாப்பிள்ள உங்களுக்கு ஈஸ்வரியை பத்தி இன்னும் நல்லா தெரியலன்னு நினைக்கிறேன், அவ தன்னோட தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அவளோட உயிரையும் கொடுப்பா, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட உயிரையும் எடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மயில்வாகனம் சொல்றாங்க, இப்போ என்னதான் மாமா பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட ராஜராஜன் சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு என்னமோ கண்டிப்பாக காத்தி வந்துருவாள்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராஜராஜன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடை சாமுடிச்செடி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ரேவதி மனசை மாற்றணும்னு யாராவது நினச்சிங்க அவ்வளவு தான், நான் சொன்னதை செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து மயில்வாகனத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அங்கே நிலைமை எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, இப்போ சகல நீ வேற ஏன்பா வரலன்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்லுவாங்க, எனக்கு ரேவதி மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு சந்திரகலா வந்து நம்ம மயில் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் யார் என்ன நினச்சாலும் சரி, ரேவதி மருது ரெண்டு பேருக்கும் நடக்கிற கல்யாணத்தை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா ரொம்ப தெனாவட்டாக பேசிட்டு போகிறாங்க. இந்த சைடு சாமுடிச்செடி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீ இப்படியெல்லாம் பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவங்களுக்குலாம் இந்த மாதிரி சரியான பதிலடி கொடுத்தா தான் இவங்க திருந்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாமுடிச்செடி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரா, நான் உண்மையை தான் சொன்னேன், இந்த கல்யாணத்தை மட்டும் யாராவது தடுத்து நிறுத்தணும்னு ஏதாவது பண்ணாங்க என்னோட முடிவு வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுடிச்செடி வந்து சந்திரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு பக்கம் ஐயர் மந்திரம் சொல்ல, இன்னொரு பக்கம் மருது வந்து கையில் தாலி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி இதுக்கு மேலே நம்ம விட்டால் கண்டிப்பாக கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. ரேவதிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரேவதியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ரேவதி சரியான ட்ராமா போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ மயக்கம் போட்டு விழுவலைன்னா கண்டிப்பாக இந்நேரம் மருது ரேவதி கழுத்தில் தாலி கட்டியிருப்பாரு அப்படின்னு நினச்சி தான் நம்ம ரேவதி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம சாமுடிச்செடிக்கு தெரியாமல் ரேவதிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு ஒரே பதட்டத்தில் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா வந்து சாமுடிச்செடி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா என்னக்கா கரெக்டாக மருதுக்கு தாலி கட்சி நேரத்தில் ரேவதி மயங்கி விழுந்துட்டா, ஒருவேளை அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்டு சாமுடிச்செடி சொல்கிறாங்க, அவளுக்கு பழசு ஞாபகம் வந்தாலும் சரி, இப்போ இருக்கிற கண்டிஷனில் இருந்தாலும் சரி, நான் நினச்ச மாதிரி மருதுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சாமுடிச்செடி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில்வாகனம் வந்து சாமுடிச்செடி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ஒரு கணக்கு போட்டிங்கன்னா அந்த கடவுள் பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பண்ணுறாரு, கண்டிப்பாக ரேவதியையும் கார்த்தியையும் யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. ரேவதிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தா இப்போ தான் தெரியுது நம்ம கார்த்திக்கு ரேவதி எல்லாமே ட்ராமா தான் பண்ணியிருக்காங்க. மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொன்னதுமே கார்த்திக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்போ கார்த்தி வந்து மயில்வாகனம் கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சொன்னல ரேவதியே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான்னு சொல்லிட்டு நீங்கள் யாருமே கேட்கல, ஏன்னா ரேவதி மனசில் நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில்வாகனம் சொல்கிறாங்க, ஆமாப்பா நல்ல வேலை ரேவதி மட்டும் மயங்கி விழுகாமல் இருந்திருந்தா
இருந்திருந்தா அவ்வளோதான், மருது ரேவதி கழுத்தில் தாலியை கட்டி கல்யாணத்தையும் முடிச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் அத்தை நாளைக்கு ஊரை குட்டியே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அப்போ தான் அவங்களுக்கு மறக்க முடியாத நான் ஒரு பதிலடியை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, அப்படி என்னப்பா செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அந்த மருது சரியான அயோக்கியம், பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற எவிடன்ஸ் எல்லாமே இப்போ என்னோட கையில் இருக்குது. இதை மீறி அவனால் எதுவுமே செய்ய முடியாது. ரேவதி கழுத்தில் தாலி கட்டலான்னு போகிறப்ப கண்டிப்பாக அந்த அதிகாரிங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் முன்னாடி மருதை அடித்து ரோட்டில் நாயை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, எப்பா அந்த சீன் எப்பப்பா வரும், அதுக்காக தான்ப்பா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில்வாகனம் சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நம்ம வாங்க ரேவதி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ சாம்பிஸ்ரீ சொல்கிறாங்க, நீ எதுக்காக இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம மயில்வாகனம் சொல்கிறாங்க, அத்தை கார்த்தி ரேவதிக்கு என்னாச்சும் ஏதாச்சோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அவங்கள போயிட்டு ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, கார்த்தி தான் ரேவதியோட உண்மையான புருஷன், அதை நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட சாம்பிஸ்ரீ சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் இன்னும் உங்ககிட்ட விளக்கம் கேட்டு வரல, அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்தா கண்டிப்பாக ரேவதி செம்மையாக டென்ஷன் ஆவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே மயில்வாகனம் சொல்கிறாங்க, ஆமாம்மா அதை நீங்கள் தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும், ரேவதிக்கு கார்த்தி வந்தால் தான் எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில்வாகனம் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இப்போ சகல நீ வா நம்ம ரேவதியை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ரேவதி முழிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில்வாகனம் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் வர வேண்டியவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் இப்படி மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தேன் இன்னொரு எனக்கு கல்யாணமே ஆகிடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே நம்ம மயில்வாகனம் வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, சரி ரேவதி இப்போ நீ யார்கிட்ட சண்டை போடணுமோ அவங்க முன்னாடியே நிற்கிறாங்க, நீ ஏன் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்காக ரேவதி கல்யாணத்தை நிப்பாட்டின அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் இது நான் சொல்லி தான் தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு தெரியுங்க நீங்கள் என்னையே தான் விரும்புகிறீங்க, அதுக்காக தானே நீங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே ரேவதி மனசில் நினைக்கிறாங்க, ஆமாம் உங்களுக்கு இப்போ தான் இந்த விஷயம் தெரியுதாக்கும் அப்படிங்கிற மாதிரி ரேவதி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இல்லை உங்கள் மனசில் நான் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி டக்குன்னு கார்த்திக்கிட்ட அவங்க மனசில் இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கார்த்திக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ தான் கார்த்தி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ரேவதி நீங்கள் என்னைய உயிருக்கு உயிராக விரும்பிட்டுருக்கீங்க, அதனால தான் நான் வந்து தைரியத்தில் இருந்தேன், என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் நீங்களே தடுத்துருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் வந்து மயில்வாகனம் கிட்ட இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுல அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இருந்தாலும் நாளைக்கு அம்மா ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவாவது நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி கேட்க, இது கிட்டதுமே கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க, அது எப்படிங்க நான் வராமல் இருக்க முடியும், இது வந்து திடீர்னு ஏற்பாடு பண்ண கல்யாணம், நாளைக்கு ஊரை குட்டியே கல்யாணம் பண்ணுறாங்களே, கண்டிப்பாக பாருங்கள் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே ரேவதி மனசில் நினைக்கிறாங்க, ஒருவேளை அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டில் அவருக்கு தெரியாமல் மோதிரத்தை மாற்றிட்டு போனாங்களே அதே மாதிரி தாலியை கட்ட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் கனவு உலகத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் கார்த்திகிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையாக உட்காந்துருப்பேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக ரேவதி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள், நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த உங்களால் நிச்சயமாக நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பொடி வச்சு பேசிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ரேவதிக்கு தலையை வெடிச்சிரும் போல், என்னடா இவர் ஏற்கனவே சஸ்பென்ஸ் வச்சு பேசுவார், ஏற்கனவே எனக்கு என்னமோ தெரியாத விஷயம் நிறையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்போ என்னன்னா இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் கண்டிப்பாக நம்ம கார்த்தி கல்யாணத்தில் வந்து மருதை பற்றின உண்மை எல்லாத்தையுமே நிரூபிச்சுவார், அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.